இப்போ வந்து ஒரு வெப் சீரிஸ் எடுக்க போறாங்க வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து எடுத்திருக்காங்களாமா. அது வந்து வேற சேனல்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து அந்த அளவுக்கு ஓடல. ஓஹோ கதை இப்படி போகுதா? இப்போ வந்து இப்போ அவங்களோட லொக்காலிட்டியில இருக்கிற மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க வந்து சிஸ்டர் ரோலுக்கு வேணுமாமா. ஹீரோயினி ரோலுக்கு சிஸ்டர் ரோலுக்கு வேணுமா. ஆடிஷன் வந்து ஈரோட்ல நடக்க போகுதாமா. நெக்ஸ்ட் வீக் இல்லைன்னா அடுத்த நெக்ஸ்ட் வீக். இது இன்னும் நிறைய பேர் வந்து கூப்பிட்டு இருக்காங்களாமா. யாருன்னு இன்னும் எவ்வளோ மெம்பர்ஸ்ன்னு தெரியலையா. அதனால எவ்வளோ மெம்பர்ஸ்ன்னு குறிப்பிட்ட அளவுக்கு வந்தோடனே அவங்க வந்து ஆடிஷன் வைக்க போறாங்களாமா. அது ஈரோட்ல தாமா ஆடிஷனு. ஆனால் வந்து லொக்கேஷன் ஃபுல்லாக எடுக்கிறது ஒன்று மந்த்லி வந்து 25 to 30 வருமாமா. ஆன் ஆகுதா இருக்கா? ஆண்டமா ஆயிருக்கு. அந்த இது ஓடிட்டு இருக்கா இல்லையா ஒண்ணுமே தெரியாம போலாம். 2 பேருமே போலாம். ஒருத்தர் தானாமா. ஒருத்தர் தான் அவங்க ஆடிஷன் வைப்பாங்கல்ல. ஆமா ஆடிஷன் வைப்பாங்களாமா. அது 2 பேர் கலந்து அவங்க வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கு நீ வந்து ஆக்ட் பண்ணணுமா. நல்லா உன் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பார்ப்பாங்களா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்ப்பாங்களாமா, ஹேர் ஸ்டைல்லாம் நல்லா இருக்கணுமாமா. ஒரு இதுக்கு ஒரு நல்ல கதை அவங்கள்ட்ட இருக்காமா. அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டா நாங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்னா அங்க வந்து 1 or 2.5 3 months ஆகுமாமா. ஓகே நான் வெப் சீரிஸ் எடுக்க அங்க பிஜி எடுத்துப்பேன். பிஜி எடுத்து அதுக்கு இவன் நடிக்கலாமா? நானா நடிக்க மாட்டேன். இவங்களுக்கு நல்ல ஸ்கின்னும் நல்லா இருக்குமா, வெள்ளையாவும் இருக்காங்க. வெள்ளைன்னு இருக்காங்களா. அவங்க வந்து ஒருத்தர் தான் சூஸ் பண்ணாங்க. சிஸ்டர் ரோலுக்கு ஆல்ரெடி மொத்தம் 3 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்களாமா. 3 ரோலுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. மீதி 3 ரோலில் தான் வந்து 3 ரோல் செலக்ட் பண்ணிட்டாங்க. மீதி ஒரே ஒரு ரோல் தானாமா. அதுக்கு மட்டும் தான் ஒன்றும் யாரும் அவங்களுக்கு கிடைக்கலையாமா. வராங்களோ அவங்களுக்கு ஆப்டாக யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. எப்படி அவங்க எதிர்பார்க்குறாங்க? நல்லா ஸ்கின் எல்லாம் எப்படி நல்லா ஆக்ட் பண்ணணுமாமா. கொஞ்சம் டான்ஸ் அந்த அளவுக்குலாம் எதுவுமே வராது. நம்ம ஏன்னா ஃபுல்லாக வெப் சீரிஸ் தான் கொண்டு போகிறோம். நம்ம ஃபுல்லாக டைலாக்ஸில் தான் வந்து கொண்டு போக போகிறோம். நல்லா கொஞ்சம் ஃபேஸ் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியாக கொஞ்சம் மாடர்னா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கம்மா. இல்லை ஒயிட்டாவா, ஸ்கின் டோன் எப்படி? அப்படிலாம் எதுவும் ஸ்கின் டோன் பற்றிலாம் அவங்க சொல்லலை. அவங்க ஆக்ட் பண்ணணும், நல்லா டைலாக் பேசணும், நல்லா நம்ம சொல்கிறத கொஞ்சம் பிக்கப் பண்ணி கொஞ்சம் ஏன்னா 3 monthsக்குள்ளே முடிக்கணுமாமா வெப் சீரிஸு. எங்கே வந்து இதில் எங்கே நடக்குதான்? அதே ஈரோடுன்னு சொல்லியிருக்காங்க. அதே எத்தனை பேருன்னு சொல்லி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலாம். அதில் எவ்வளோ மெம்பர்ஸ் வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு இடம் சூஸ் பண்ணி அங்கே தான் ஆடிஷன் நடத்துவாங்களாமா. நீயும் பண்ண ட்ரை பண்ணி பாரு. எனக்குலாம் டைலாக்கே பேச தெரியாது. இவ தான் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆமா எனக்கும் சுத்தமா டைலாக்லாம் வராதுமா. நீ போறேன்னா நமக்கு வந்து கேட்டாங்க. நான் வந்து சொல்லிட்டேன் எங்க அப்பா ஈவினிங் தான் வருவாங்க. அது விடுவாங்களான்னு தெரியல. கோயம்புத்தூர் சென்னை ஆமாமா. 3 months அங்க இருக்கணுமாமா. நான் இருந்துப்பேன். கோ ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்கம்மா. நீங்கள் தான் தனியாக எடுத்துக்கணும். அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த மந்த்லி சேலரி 25 to 30 வரும். நீங்கள் தான் ரெண்ட்டுக்கு ஃபுட்டுக்கு எல்லாமே உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு எல்லாமே நீங்கள் தான் ட்ரெஸ்ஸுக்குமாமா? ஆமாம். அவங்க எப்படி ஸ்பான்சர் பண்ணுவாங்க? சரி ஓகே. என்ன ஓகே? அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் இருக்கு வாங்கணும் அவங்க சொல்கிற மாதிரி. அவங்க என்ன இப்போ சுச்சுவேஷன் சொல்கிறாங்களோ அதுக்கு தோணு. சாரினா சாரி வாங்கணும், அது ஸ்டிச் பண்ணணும். இது பாருமா இவ்வளோ பண்ணிப்பாமா. ஆடிஷன்ல வந்து செலக்ட் ஆகணும். என்னோட எத்தனை பேர் வருவாங்க அழகா. நாளா மொக்க பீஸு. இது இப்படிலாம் பிடிக்காதமா. இந்த மாதிரி ஸ்லாண்டிங் இந்த மாதிரி பிடிச்சிருந்தா கூட போடலாம். இது வீடியோஸ்க்கு தானே இது எடுமா. மற்றவங்களுக்கு கூட இது யூஸ் ஆகும். நிறைய பேர் ஆடிஷன் வந்து எங்கன்னா சென்னைங்கிறேன் ஈரோட்டில் தான் ஆடிஷன் நடக்க போகுது. உங்களுக்கு யாராச்சும் விருப்பமா இருக்கவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓஹோ கதை இப்படி போகுதா? சரி ஓகே ட்ரை பண்றேன்னா அப்படி கேட்கணும்ல. ஓகே இப்போ சப்போஸ் ஆடிஷன்ல செலக்ட் பண்ணிட்டு அவங்க ஏதோ கான்ட்ராக்ட் மாதிரி கொடுப்பாங்களாமா. அதில் சைன் போடணுமாமா. இல்லை சப்போஸ் வந்து 1 yearல பிரேக் ஆயிடுச்சுன்னா அந்த கான்ட்ராக்ட்ல ஏதோ அமௌண்ட் போட்டிருப்பாங்க. அந்த அமௌண்ட் நீங்கள் செட்டில் பண்ணிட்டு போகணுமா. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு திடீர்னு நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே நான் அப்பா கிட்ட கேட்கலாம். அப்பா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அதை பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். எனக்கு ஓகே நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே தான் போகிறதெல்லாம் ஓகே தான். இப்போ அப்பா இல்லை என்ன பண்ணுவேன்?
இல்ல இப்ப ஆடிஷன் போறதுக்கு முன்னாடி கேட்டுக்கிறேன்றேன். அதுதான் அப்பா இல்லைன்னா வேணான்றுவேன். சரி ஓகே. நான் உங்களுக்கு சந்திரமோகனுக்கு வந்து ஈவினிங் 7 o'clock தான் சொல்றேன்னு இருக்கேன். ஏன்னா அப்பா சாயந்தரமா தானே வருவாங்க. நம்ம திடுத்துப்போ அங்கே வந்து கான்ட்ராக்ட்ல சைன் போட சொல்றாங்க. இதெல்லாம் வம்பு பிடிச்ச வேலை. இப்போ சப்போஸ் ஏதோ ஒன்று அப்படின்னா கூட அவங்களுக்கு உண்டான அமௌண்ட்டை செட்டில் பண்ணிருப்போங்க. உங்க ரோலுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நாளாக அது ஃபுல்லாக அவ்வளோ நாள் எடுத்துருப்பாங்கம்மா. திடீர்னு கடைசியில் வந்து 10 நாளில் நான் வரல அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இல்லை நான் ட்ரை பண்ணுறேன். நீ ட்ரை பண்ணுறேங்க. சும்மா காஸ்டியூம்ஸ்லாம் வாங்கணும் அவங்க சொல்கிற மாதிரி. கொஞ்ச நாச்சு மேக்கப் திங்ஸ்லாம் வேணும். ஆமாவா? நான் போலையா? மேக்கப் திங்ஸ்லாம் கொஞ்சம் வேணுமா? ஆமா, சும்மா போய் வெப் சீரிஸ்ல எடுக்கிறவங்க எப்படிமா ஃபர்ஸ்ட் வந்து கேட்கலாம். அவங்களே தர மாதிரியா இருந்தா அவங்க தர மாட்டேன்ட்டாங்களே. எல்லாம் நாம தான் பார்த்துக்கணும். காஸ்டியூம்ல இருந்து எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும். அவங்க வெறும் நடிக்கிறதுக்காக சேலரி மட்டும் தான் தராங்க. என்னன்னு சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணல இல்லையா? அது மாதிரி என்கிட்ட வேறு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நீங்கள் தான் வந்து வீடியோ யூடியூப் ரன் பண்ணுறீங்கள அப்படின்னு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. சரி, அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தானாம்மா. ஏன்னா இது ஒரு நல்ல வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போய் பார்த்தா தான் தெரியும். அவங்க ஃப்ரெண்டுன்றனால எல்லாம் நல்ல வெப் சீரிஸ்ன்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. இப்போ நீ உனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் சூர்யா, நான் வந்து ஏதோ டைரக்டர் வச்சுக்கோ, ஒரு ஆளை கட்டிட்டு அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லுவேன் நல்ல வெப் சீரிஸ் செம்மையா வந்து இதாகும் அப்படின்னு நீ எல்லாத்தையும் கூப்பிடுவ. அதே மாதிரி என்னமா சொல்லுவாங்க. சரி ஓகே, நான் சும்மா ட்ரை பண்றேன். சும்மா ட்ரை நான் செலக்ட் ஆக மாட்டேன் எப்படியும். ஆனால் நான் சும்மா ஒரு போய் எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணும்ல. சரி, இப்போ நீ வந்து சப்போஸ் நீ ஆடிஷன் வரப்போறேன்னா ஸ்லாட் புக் பண்ணணுமாம்மா? நீங்கள் சரி புக் பண்ண 500 பே பண்ணணுமாம்மா? சரி ஓகே. மதியம் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிடுவாங்களாம்மா? ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்களாம்மா. உனக்கு எத்தனாவது ஸ்லாட்டில் வருதுன்னு தெரியாதாம்மா. ஆல்ரெடி 50 to 55 மெம்பர்ஸ் இருக்காங்களாம்மா. ஐயோ எனக்கு பார்த்தாவே நம்பர் கேட்டா. அவங்க மினிமம் ஒரு ரோல் தான் எடுக்க போகிறாங்க. சிஸ்டர் ரோலாமா அதுவும். அங்கே டைலாக் கொடுப்பாங்களாம் அந்த ஸ்பாட்டில். ஒரு 5 to 10 minutes வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்பனா கொடுப்பாங்க அவங்க. அந்த எப்போ அந்த ஸ்லாட் அப்போ உள்ளார போயோ அப்போ வந்து உனக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கு நீ கண்டென்ட் யோசிச்சு நீ அந்த மாதிரி ஆக்ட் பண்ணி காமிக்கணும். நீ வரியா அன்னைக்கு? சும்மா அப்பதானே ப்ரிப்பேர் பண்றதுக்கு கொஞ்சம் நாளா மேக்கப் போட்டுக்கணுமா? இந்த அக்கா இருக்காங்கல்ல, இந்த அக்கா கிட்ட போயிட்டு கொஞ்சம் நாளா மேக்கப் போட்டுக்கிறேன். நீ இங்க இருந்து மேக்கப் ஈரோடு போவேனாமாம்மா? நம்ம ஸ்கூட்டில போய்க்கலாம். மேக்கப்லாம் கலந்துடாதா? இப்போ மேக்கப் செலவு பண்ண வேணாமா? அந்த அக்காக்கு இன்னும் ஒரு 500 ரூபா கொடுத்தா போதும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு கேதர் பண்ணும்லமா. இப்போ நான் யூடியூப் தான் அப்படின்னு ஃபுல்லா எடுத்துட்டேன். யூடியூப்னு ஃபுல்லாக எடுக்கும் போது நம்மளுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் மிஸ் பண்ணணும்? நல்லா தெரிஞ்சு போயிட்டு இருக்காமா. ஆமா, நான் என்ன சொல்றேன்னா இப்போ எனக்கு யூடியூப் தான் ஃபர்ஸ்ட். இப்போ நான் ஃபுல்லா யூடியூப் தான் பண்றேன் அப்படின்றேன், ஓகேவா? இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அது நம்ம செலக்ட் ஆகுறோமோ செலக்ட் ஆகுற இல்லையோ, மற்றவங்க பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே போனோம்னா நம்மளுக்கு கிடைக்கும். இவங்க இப்படிலாம் ஆக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல. பார்த்தாவே பாவமா இருக்குமா? என்ன பாவமா இருக்கு? எனக்கு ரோலு கொடுங்க என்னை எடுத்துக்கோங்கன்றனா. இப்போ நீ போறியா? போறேன். 500 ரூபா கட்டி ஸ்லாட் புக் பண்ணேன். நான் 7 o'clock அவங்ககிட்ட கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே. ஈரோட்டில் நெக்ஸ்ட் வீக் இல்லைனா அதுக்கு நெக்ஸ்ட் வீக்கா? ஏன்னா மெம்பர்ஸ் வந்து எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லிட்டு தான் எந்த லொக்கேஷன். ஏன்னா ஈரோடு தானாமா, ஈரோட்டில் எந்த லொக்கேஷன் தெரியாதான். இப்போ நீ அடுத்த வாரம்னா அதுக்கு முந்தின வாரமே கொஞ்சம் சொல்லிடுவாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆஃப் கையில் போட மாட்டேன். ஆமாம், அதுக்கு இந்த ரூல்ஸ் அந்த ரூல் புக் தருவாங்களாம்மா நமக்கு. ட்ரெஸ் கோடு தெரியல. அது நீ சாயந்தரம் வேணா அவன்கிட்ட மறுபடியும் கேட்டு சொல்கிறேன். கேட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவா. ஏன்னா ஸ்கின் டோன் எப்படி இருக்கணும் ஃபர்ஸ்ட் கேளு.
ஏன்னா வெள்ளை Skin ஏன்னா tone எப்படினாலும் நீ அக்கா makeup வந்து தானே இருந்துட்டு அக்கா வந்து இருந்துட்டு வெள்ளையா இருந்தாங்கன்னா நான் கருப்பா சப்போஸ் இன் கேஸ் ஒரு 0.1% செலக்ட் ஆகிட்டேன்னு 1% செலக்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ அவங்க வந்து வெள்ளையா இருக்காங்கன்னா அதுக்கு கொஞ்சம் ஈக்குவலா இருக்க மாதிரி மேக்கப் போட்டுப்பல்ல மேக்கப் போட்டு அவ்வளோ வந்து இருந்துட்டு மறைப்ப சரி ஓகே எனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மட்டும் கேட்டு சொல்லு ஸ்கின் டோன் கேளு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கேளு அதுக்கப்புறமேட்டுக்கு மேக்கப் போட்டுக்கிறதுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் அங்கே இருப்பாங்களா இல்லை நாங்கள் கூட்டிகிட்டு போகணுமா மேக்கப் போடுறது அதெல்லாம் நீ பண்ணிக்கலாம் உனக்கு வேணும்னா நீயே கூட பண்ணிக்கலாம் வெப் சீரிஸ் தானே இல்லை எதுக்கும் கேளு மேக்கப் ஆர்டிஸ்ட் அங்கெல்லாம் இருப்பாங்களா எங்கம்மா கூட்டிட்டு போவோம் மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட்டிட்டு போறேங்கிறா இல்லம்மா அவங்களே நிறைய பேர் இப்போ 4-5 ரோல் வச்சிருக்காங்க மேக்கப் போடுறதுக்கு வந்து இருந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் சப்போஸ் இருப்பாங்களா டச்சப் பண்ணிவிட தான் இருப்பாங்களே தவிர மேக்கப்பையும் ஃபுல்லா போட்டோம்னா நம்ம எத்தனை ஆர்டிஸ்ட் இருப்பாங்க உனக்கு மட்டுமே பண்ணணும்னா 1/2 மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமே வச்சுக்குவேன் சரி ஓகே உனக்கு ஒன்று சிஸ்டர் ரோல் தான் ரொம்ப நீ மேக்கப் போட்டு நாங்கள் போய் நிற்க போறது இல்லை சரி ஓகே நான் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் ஆடிஷன்ஸ் இது பண்ணலாம் ஓகேவா 500 ரூபா கட்டி ஆடிஷன் வந்து புக் பண்ணலாம் அங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ணலாம் செலக்ட் ஆகுறோமா செலக்ட் ஆகலையா நம்ம ஒரு பார்த்துக்கலாம் நீ செலக்டே ஆக மாட்டீங்க ஏன் அம்மா அடிச்சிரு பண்ணிட்டு இருக்கோம் என்ன இது பர்த்டேக்கான பிராங்க் மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் அதனாலதான் நல்லா தலைக்கு குளிச்சுட்டு தலை சொல்லிட்டு நான் 3 நாளா தலைக்கு என்ன வைக்கல இங்கே குடும்பமா அதனால தான் நீ ஏதோ வீடியோ பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கியா நீ குடு இந்த பிராங்க் வந்து உனக்கு எப்படி இருந்துச்சு ப்ராங்க் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் நிஜமாக ஒரு பாயிண்டில் கூட வந்து இருந்துட்டு இது ப்ராங்காக இருக்கும்னு நினைக்கவே இல்லை எங்கள் அம்மாவும் வந்து இருந்துட்டு ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கலாம் இது எனக்கு யூஸ் ஆகாட்டி மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் இவ்வளோ வீடியோ போடலாம் ஸோ அதுக்கு தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி நானும் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன் நானும் எல்லா டைமும் வந்து யூடியூப்பில் ப்ராங்கெல்லாம் பண்ணுறாங்களே இவங்களுக்குலாம் ஒரு டைம் கூட தோணவே அன்றைக்கி என்னெல்லாம் யாருமே ப்ராங்கே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இந்த டைம் வந்து ப்ராங்க் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஹார்ட் வெயிட்டாக இருக்குது வைக்க முடியாது. சரி ஓகே இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க பாய் பாய்